morning all. So today's topic is about Sagarmala project. Okay. So first of all, why it is in news? Okay, so a news la vanduchu appadina, so you know parliamentary sessions போயிட்டு இருக்குது இப்ப ரைட்டா. ஸோ அப்போ நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு சப்மிட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு they have submitted a report about the status and challenges in implementing Sagarmala project. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த சாகர்மாலா ப்ராஜெக்ட் என்ன, ஓகே, அண்ட் அந்த ரிப்போர்ட்ல சொன்ன சேலஞ்சஸ் அண்ட் ஸ்டேட்டஸும் நம்ம வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் we have to know what is Sagarmala. ஸோ Sagarmala it is a project launched in 2015. ஓகேங்களா, 2015ல லான்ச் பண்ணியிருக்காங்க. It's a project for holistic development of holistic, like in the sense whole, எல்லாமே including everything. Holistic development of port infrastructure. Port infrastructure. Okay. So Sagar means sea. Okay, so ocean, sea means Sagar. Okay, and Mala means Mala. Malai நம்ம போடுறது. ஓகேங்களா, garland. Okay, so Sagarmala means garland of the sea. Okay. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்துட்டு எப்படி மாலை போடுறோம் நம்ம இல்லையா, அதே மாதிரி நம்ம வந்துட்டு கோஸ்ட்டை ஃபுல்லாக போர்ட்ஸ்னால டெவலப் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதுதான் அந்த மாலையோடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸோ இந்த பார்ட் வந்துட்டு நீங்கள் படிக்கிறப்ப மேஜர் போர்ட்ஸ் என்ன, மைனர் போர்ட்ஸ் என்ன, ஓகே, லைக் 2023 they have asked a question, they have given 3 ports. ஓகேங்களா, 3 போர்ட் நேம் கொடுத்துட்டு அந்த அதர் சைடு வந்துட்டு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா like something related to that port. For example, Mundra porta, it is a privatized port அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, privately owned portனு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஒரு 3 போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ இதோடைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி திஸ் பேர் கொஸ்டின்ஸ், 1 pair 2 pair that question. ஓகே, ஸோ உங்களுக்கு 3 போர்ட் பற்றியும் தெரிஞ்சிருந்தாதான் யூ கேன் ரைட். ஓகேங்களா, புரியுதா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரீசெண்ட் டேஸில் கேட்டிருக்காங்க. ஸோ வென் இட் கம்ஸ் டு ஜியாகிரஃபி, study lot about your physical features or countries, regions. நீங்க புக்ல படிக்கிறீங்களா ஜியோகிராஃபி, அதை விட இந்த மாதிரி क्वेश्चंस தான் அதிகமா வருது. ஓகேங்களா, ரைட். So same, so you have to study all the major ports and minor ports. Okay, minor ports வந்து around 200, more than 200 it is. You don't need to study about minor ports, but major ports வந்து படிக்கணும். ஓகேங்களா, so around 12 major ports are there. Okay, only 12 major ports and it's easy to study 12 இல்லையா. So 12 major ports are there. Right, and what is the coastline of India? I mean distance, kilometers. Okay, good. 11,098. 11,098.81 kilometers. 11,098. Okay, so actually it was 7,516 earlier. Okay, so இப்போ recent Marchல தான் வந்துட்டு they have done they have recalculated it using advanced methods and they have given our coastline. ஓகேங்களா, இப்போ தான் ரீசெண்டாக அப்டேட் பண்ணாங்க. ஸோ திஸ் கோஸ்ட்லைன் இன்க்ளூட்ஸ் ஆல் ஆஃப் யுவர் அந்தமான் நிக்கோபார், ஓகேங்களா, லக்ஷதீப், இதெல்லாம் சேர்த்து தான் இந்த கோஸ்ட்லைன், நாட் ஜஸ்ட் யுவர் மெயின்லேண்ட். ஓகே, ரைட் ரைட். ஸோ தமிழ்நாடு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அரௌண்ட் 1068 கிலோமீட்டர்ஸ். 1068 kilometers. Your longest is Gujarat, like in mainland it is Gujarat, around 2,340 kilometers, and in Andaman Nicobar it's 3,083 kilometers. So mainland la Gujarat is the longest coastline. ஒருவேளை மெயின்லேண்டுன்னு கொடுக்காம அந்தமான் ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா then you have to go for Andaman. Okay, so இந்த மாதிரி தான் questions-லாம் வரும். இப்போ recently they have changed it இல்லையா, ஸோ இப்போ தான் ரீசெண்டாக நடந்திருக்கு. ஸோ it may reflect in your question paper. Okay, right. Then see the vision of Sagarmala. See you have இது வந்து ஃபுல்லா Sagarmala project தான் போட்டிருக்கு இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் போர்ட் மட்டும் தானே இருக்கணும், பட் பார்த்தீங்கன்னா அங்கங்க உங்களுக்கு வந்துட்டு இந்த காரிடார்ஸ், இப்படி லிங்க் பண்ற லைன், இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, ரைட்டா. ஸோ இட் இஸ் அபவுட் போத், லைக் யுவர் that is what we are saying holistic. ஓகேங்களா, போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் கிடையாது, we are going to connect it to the your hinterland. ஓகேங்களா, உள்ளுக்குள்ள இருக்கிற ஏரியா கூடயும் கனெக்ட் பண்றது. ஓகே, ரைட். ஸோ விஷன் ஆஃப் Sagarmala project. Okay, so vision பார்த்தீங்க அப்படின்னா to reduce the logistics cost.
to reduce logistic cost for EXIM means export and imports. Okay, EXIM means export and imports. So to reduce the logistics cost, logistics na enadhu? Okay, yeah, everything from planning, management, and your transport, and how you are going to handle the transport, the traffic, then packaging, warehouse store பண்ணி வைக்கிறது, everything comes under logistics. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ப்ராடக்டை நீங்கள் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல இருந்து ஷிப் பண்ணுற வரைக்கும், ஓகேங்களா, அது வரைக்கும் இன்க்ளூட் ஆகிற எல்லாமே, ஆர் சம்டைம்ஸ் டு த ஹேண்ட் ஆஃப் த கன்சியூமர், ஓகேங்களா, இது எல்லாமே கம்ஸ் அண்டர் லாஜிஸ்டிக்ஸ். அதுக்காக நீங்கள் எடுக்கிற எல்லா ஸ்டெப்ஸுமே லாஜிஸ்டிக்ஸ் தான். ஓகேங்களா, ரைட். ஸோ லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டை வந்துட்டு வி ஹேவ் டு ரெடியூஸ், பிகாஸ் உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கே இட்ஸ் டேக்கிங் வெரி லாங் டைம். ஸோ டைம் அதிகமாக எடுத்துக்கிச்சு அப்படின்னா, சரி நீங்கள் அமேசானில் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறீங்க, ஓகேயா, 10 daysல அந்த பொருள் வரும்னு போட்டிருக்கு, யூ வில் ஃபீல் அப்செட், ரைட்? அதே 2 நாளில் வந்துச்சுன்னா படா அந்த 2 நாளுமே நம்மளால வெயிட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸ் தான். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு ரெடியூஸ் தட் லாங் பீரியட். ஓகேங்களா, ஸோ அதனால அந்த சேம் டைம் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ டு ரெடியூஸ் காஸ்ட் அண்ட் வித் மினிமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு கம்மியாக இருக்கணும், பட் அட் த சேம் டைம் லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டை வந்துட்டு கம்மி பண்ணணும். ஓகேங்களா, அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு அளவாக தான் நம்ம பண்ணுறோம், பட் நம்மளுக்கு இந்த சைடு வந்துட்டு பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறது இதோடைய மோட்டோ. ஓகேங்களா, இதோடைய விஷன். ஓகே, then waterways, you're going to use your domestic waterways. Okay, so not just your seaways. ஓகேங்களா, you need to use your inland waterways, river system, lakes. ஓகேங்களா, இதையும் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிட்டு இருந்தோமான்னு கேட்டால் பெருசாக பண்ண கிடையாது. ஓகேங்களா, when you take European countries, they are doing it. Okay, but we are not doing it much. Okay, so அதனால ரிவர் சிஸ்டம் வந்துட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். we have good perennial rivers இல்லையா, but we are not utilizing it properly. Okay, so அதனால inland waterways வந்துட்டு டெவலப் பண்ணணும். Okay, multimodal we will see later. Okay, then create jobs and skills in ports and maritime sector. ஓகேங்களா, so port and maritime sector related ஆன ஜாப்ஸையும் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, create more and jobs related and also improving the skills of the people. ஓகேங்களா, related to the sector. இது 4 தான் அதோடைய விஷன். ஓகேங்களா, 3 தான் அதோட மெயின் விஷன். ஓகேங்களா, ஸோ 1 is logistics cost. ஓகே, தென் waterways டெவலப் பண்ணுறது. ஓகே, தென் ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் வந்துட்டு அண்ட் ஜாப்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லொக்கேட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் க்ளோஸ் டு கோஸ்ட். ஓகே, ஸோ இப்போ போர்ட் இருக்குன்னா இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுடைய மேனுஃபேக்சரிங் ஹப் இருக்குது இல்லையா, அதை கோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டு செட்டப் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பெங்களூர் இருக்கு, ஓகேங்களா, அண்ட் சென்னை இருக்கு. இப்போ பெங்களூர்லேருந்து மேனுஃபேக்சர் ஆகிற ஒரு திங்ஸ், ஓகேங்களா, உங்களுக்கு வந்துட்டு ஐதர் இட் நீட்ஸ் டு கோ ஃபார் மங்களூர் போர்ட், அப்படி இல்லாட்டி இங்கிட்டு சென்னை வரும் இல்லையா. ஸோ இட் நீட்ஸ் டு ட்ராவல் டிஸ்டன்ஸ். பட் சென்னையில் இருக்கிற மேனுஃபேக்சரிங்க்கு அவங்களுக்கு ட்ராவல் லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா பக்கத்துலேயே இருக்கிறதுனால இல்லையா. ஸோ இன் தட் பாயிண்ட் ஆஃப் வியூ வி ஆர் கோயிங் டு locate industries close to the coast, hinterland அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, hinterland அப்படின்னா உங்களுடைய கோஸ்ட்டுக்கு கொஞ்சம் உள்ள இருக்கிற லேண்ட்ஸ், அதுக்கு பேர் hinterland. ஓகே, ஸோ இப்போ கல்கட்டா பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கல்கட்டா மெட்ராஸ்லாம் வந்துட்டு நல்லா டெவலப் ஆச்சு அப்படின்னா அதெல்லாமே என்ன ஹிண்டர்லேண்டோடைய கனெக்ஷன்ஸ். ஓகேங்களா, அவங்க வந்துட்டு அந்த மெயின் ஏரியாக்குள்ள போர்ட்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த விஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இட் ஹேஸ் 5 pillars. ஓகேங்களா, இதில் வந்துட்டு 5 pillars இருக்கு, அந்த 5 pillars-மே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ 5 pillars பார்த்தீங்கன்னா போர்ட் லெட் இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஸோ போர்ட் வந்துட்டு நீங்கள் டெவலப் பண்ணுறது மூலமா யூ கோயிங் டு இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ண போறீங்க அந்த போர்ட் ரீஜியனை. ஓகேங்களா, ஆனால் பேஸ் இது போர்ட். ஓகேங்களா, போர்ட்டை பேஸாக வச்சு அந்த ஏரியாவை நம்ம இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ண போகிறோம். இப்போ ஜென்ரலாக நம்ம ஒரு இடத்த வந்துட்டு இண்டஸ்ட்ரியலைஸ்டாக ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இட் ஷுட் ஹேவ் சம் ரிசோர்சஸ். இப்போ கோல் இருக்கு ஜார்க்கண்ட் ரீஜன், ஓகேங்களா, இப்போ அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறோம், நம்ம இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு செட்டப் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இப்போ நெய்வேலி இருக்கு, ஓகேங்களா, இட் ஹேஸ் கோல். ஓகே, ஸோ ரிசோர்சஸ் இருக்கணும். ஸோ ரிசோர்சஸ் இருந்தால் அந்த ஏரியாவில் நம்ம வந்துட்டு ஒரு ஃபேக்ட்ரி யூனிட் வந்துட்டு செட்டப் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி போர்ட்டை பேஸாக வச்சு இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்துட்டு அந்த இடத்துல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செஸ். ஓகேங்களா, ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். ஓகே, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம சில நேரத்தில் என்ன பண்ணுறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த இடத்துக்குன்னு தனியாக கொண்டு வர்றது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ட்ரா பண்ணுறது கொண்டு வரதுக்கு எப்படி கிஃப்ட் சிட்டிலாம் இருக்குது அந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ அந்த ரீஜன்ஸ்க்குன்னு நம்ம ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது.
ஓகே ஸோ அந்த மாதிரி டெவலப் பண்ணுறது ஆர் கிளஸ்டர்ஸ் ஓகே இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் வந்துட்டு ஒரு 4-5 யூனிட்ஸ் வந்துட்டு அங்கேயே செட்டப் பண்ணுறது ஓகேங்களா இதெல்லாம் எப்படி நம்ம பண்ணுவோம்னு கேட்டால் கவர்மெண்ட் வந்துட்டு டெண்டர்லாம் விடுவாங்க இல்லையா ஸோ அப்போ அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு டெண்டர் விடுறப்போ ஃபோக்கஸ்டாக அவங்க விடணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியெல்லாம் கவர்மெண்ட் வந்துட்டு ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க ஓகே ரைட் ஸோ யூஆர் செட்டிங் அப் யுவர் தெர்மல் பவர் பிளான்ஸ் தென் இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாமே போர்ட் லெட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஓகே நெக்ஸ்ட் கோஸ்டல் okay next port modernization okay so port modernization has 2 sections like either you can add new ports or upgrading your old existing ports okayங்களா so இப்ப old existing ports க்கு இப்ப பண்ணிருக்காங்களான்னு கேட்டா yeah they have did lot okay so இதுல வந்து around ஒரு 800 plus projects வந்து இது கீழ போயிட்டு இருக்கு இந்த சாகர்மாலா கீழ okay so அதுல வந்து one of the section வந்து இந்த port வந்து modernize பண்றது ஓகேங்களா so recently they have upgraded one more terminal in Jawaharlal Nehru port okay so it is a largest container port ஓகேங்களா so அந்த port வந்து டெவலப் பண்ணிருக்காங்க so as example okay so answers எழுதுறப்போ இந்த மாதிரி எழுதிட்டு ஒரு example எழுதலாம் ஓகேங்களா so that one they have done so lot of projects are undergoing okay and addition of new ports okay they have added lot of minor ports and apart from that நம்ம எத்தனை major ports சொன்னோம் 12 major ports so 13th major port is under development okay so it's Vadavan 13th major port in Maharashtra. Vadavan in Maharashtra. Okay. So next வேற என்ன பண்ணலாம்? Okay. So வேற என்னன்னா இந்த போர்ட் மாடர்னைசேஷனே வந்து கவர்மெண்ட் எடுக்காம பிரைவேட்டை வந்து இன்வால்வ் பண்றது ஓகேங்களா த்ரூ PPP மோட்ஸ் ஓகேங்களா பிரைவேட் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் ஓகே ஸோ அந்த மாதிரி பண்றதுக்கு எக்ஸாம்பிள் வந்து விழிஞ்சம் போர்ட் ஓகேங்களா அதானி குரூப்ஸ் ஓகேங்களா அவங்க கூட விழிஞ்சம் போர்ட் இன் கொச்சின் ஓகே ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து சைட் பை சைட்ல நடந்துட்டே இருக்கும் யூ கேன் கோட் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பிகாஸ் as I said no like lot of hundreds of projects are going on okay right so next port connectivity okay so port connectivity in the sense port கூட நீங்க உங்களுடைய மெயின்லேண்டை எப்படி கனெக்ட் பண்ண போறீங்க ஓகேங்களா so you have to develop roadways railways pipelines okay then multimodal hubs okay so roadway railway for example Chennai Ennur road project is undergoing ஓகேங்களா so அது வந்து உங்களுக்கு எண்ணூர் போர்ட் கூட கனெக்ட் பண்றதுக்கு ஓகே so freight corridors இப்போ நம்ம மேப் பார்த்தப்போ ஒரு டாட் லைன் இருந்துச்சு அந்த மாதிரி freight corridors வந்து வேற இடத்துல இருந்து இங்க கனெக்ட் பண்றதுக்கு and for example வதவன் போர்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து மும்பை நாக்பூர் சம்ருதி எக்ஸ்பிரஸ் வே ஓகேங்களா இது வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு இட்ஸ் 4 லைன் ரோடு ஓகேங்களா இந்த மாதிரி 4 லைன் ரோடு 6 லைன் ரோடு இதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட்ல இருக்கு ஓகே ஸோ தட்ஸ் ஹவ் யூ ஹேவ் டு கனெக்ட் யுவர் போர்ட் வித் யுவர் மெயின்லேண்ட் ஓகே அண்ட் மல்டி மோடல் ஹப்ஸ் அப்படின்றது என்னன்னா லைக் இட் ஆக்ட்ஸ் எஸ் அ சென்டர் பாயிண்ட் ஓகேங்களா மல்டி மோடல் ஸோ நிறைய பண்ணுதுன்னு அர்த்தம் இல்லையா ஸோ இட் ஆக்ட்ஸ் எஸ் அ சென்டர் பாயிண்ட் வேர் ஆல் தி அதர் திங்ஸ் வில் கனெக்ட் தேர் ஃபார் எக்ஸாம்பிள் ஹல்தியா போர்ட் so உங்களுக்கு வந்து ஹல்தியா போர்ட் so ஹல்தியா இட்ஸ் இன் ஹல்தியா ஓகே இட்ஸ் இன் வெஸ்ட் பெங்கால் ஓகேங்களா ஹல்தியா போர்ட் இட்ஸ் இன் வெஸ்ட் பெங்கால் ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு வாரணாசியில இருந்து ஓகேங்களா வாரணாசியில இருந்து we are going to connect it through inland waterway so river மூலமா ஓகேங்களா ஸோ கங்கா ரிவர் மூலமா இன்லேண்ட் வாட்டர்வேல இந்த ஹல்தியா போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆகும் தென் ஹல்தியா போர்ட்ல இருந்து ஷிப்மெண்ட் வந்து நடக்கும் ஓகேங்களா பட் அட் த சேம் டைம் இட் ஹேஸ் ரயில்வே லைன்ஸ் கனெக்டட் டு இட் ஏன்னா பெங்கால்ல இருக்குது இல்லையா ஸோ யூ ஹேவ் 2 ways connected to one area and from there transshipment is happening ஓகேங்களா ஸோ இட் ஆக்ட்ஸ் லைக் அ மல்டி மோடல் ஹப் ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு விழிஞ்சம் போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க விழிஞ்சம் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஏரியா ஓகேங்களா ஸோ டிரான்ஸ்ஷிப்மெண்ட் அப்படின்னா கார்கோஸ் வந்து இறங்கும் அந்த இறங்கின அந்த கார்கோஸை எடுத்து திரும்பவும் வேற வண்டியில ஏற்றி அனுப்பிச்சு விட்டுருவாங்க ஓகேங்களா தட்ஸ் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஓகே ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு போர்ட் ஆக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மல்டி மோடல் ஹப் ஓகேங்களா ஆல் தி அதர் வேஸ் இட் ஆக்ட்ஸ் அஸ் அ சென்டர் பாயிண்ட் ஓகே ரைட் ஸோ யுவர் போர்ட் கனெக்டிவிட்டி தென் கோஸ்டல் ஷிப்பிங் அண்ட் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் ஓகேங்களா இன்லேண்ட் வாட்டர்வேஸ் டிரான்ஸ்போர்ட் ஸோ ஃபர்ஸ்ட் கோஸ்டல் டூரிசம்ஸ் ஓகேங்களா டூரிசம் டெவலப் பண்றது தென் ரோ பேக்ஸ் ஓகே ரோ பேக்ஸ்னா ரோ பேசஞ்சர்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இந்த ரோ பேக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா
இப்போ நீங்கள் வந்துட்டு கல்கட்டா அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிவர் ஷிப் இருக்கும் பார்த்தீங்களா, சின்ன சின்ன ஷிப்ஸாக இருக்கும், வெஹிக்கிள்ஸ் கேரி பண்ணி கொண்டு போகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்க வெஹிக்கிள்ஸ்க்கு பேர் தான் அது. ஓகேங்களா? தேர் லைக் கேரியர் ஷிப்ஸ். ஓகேங்களா? லைக் இஃப் இட் இஸ் ro-ro then it will carry only vehicles. If it is ro-pax then it carries both vehicles and passengers. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு நிறைய நம்ம வந்துட்டு டெவலப் பண்ணி இன்லேண்ட் வாட்டர்வேஸ்ல விடணும். Okay, so it will boost both your tourism and also transport. Okay, then next cruise tourism. ஓகேங்களா? ஷிப்ஸ், cruise ships. ஓகே, ஸோ இப்போ நம்ம டைட்டானிக்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி அவ்வளோ பெருசு இல்லை, அந்த மாதிரி ஓரளவுக்கு சின்ன சின்ன ஷிப்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், டூரிசம்காக விடணும். ஓகே, ஸோ the first ship after this project, no, they have launched it in 2023. Okay, MV Empress. In 2023, they have launched it. Okay, that's the first cruise ship. Okay, so in the cruise ship, it moves around Pondicherry, Chennai, Andaman Nicobar, Lakshadweep, all this area. Okay, but it's related to sea. Okay, then in 2023, they have launched one more cruise ship, MV Ganga Vilas. Okay, MV Ganga Vilas. So this is the first inland waterway ship. Okay, first inland waterway means Ganga river la vantu odakudiyadu. Okayங்களா? So it starts from Varanasi and its destination is Dibrugarh in Assam. ஓகேங்களா? ஸோ வாரணாசியில் ஆரம்பிச்சு தீப்ருகர்ல முடியும் through Bangladesh. ஓகேங்களா? ஸோ அந்த ரிவர் வாட் அங்கேயும் போயிட்டு it will reach there. So it around 51 days. Okay, right? So it's a type of tourism development, right? Then developing your infrastructures, islands, so idella pandradhume it comes under, it's one of the pillars. Okay, right? Next, coastal community development. Okay, so coastal communities la irukravanga, either we need, if you are development projects are there, then anga irukravanga onu relocate pananum. ஓகேங்களா? அங்கேயே உயிர் வாழ்ந்து அங்கேயே வாழ்ந்து பழகினவங்களுக்கு. ஓகேங்களா? தட்ஸ் a livelihood இல்லையா? சி தான் உங்களுக்கு livelihood. அப்படி இருக்கிறப்போ அவங்க நீங்க வேற ஏரியாவில் விட்டீங்கன்னா இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் them to live இல்லையா? ஸோ we need to give skill development for them. ஓகேங்களா? இப்போ டூரிஸ்ட் கைடா ஆக்ட் பண்றது, ஓகேங்களா, போர்ட்ல வேலை செய்யறது, ஓகே, இந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு கொடுத்து we have to use that community also. ஓகே, கம்யூனிட்டியை வந்துட்டு அப்புறப்படுத்திடாம we need to involve them in our project development அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ all these are the pillars of Sagarmala. Okay, ஸோ இப்போ இதில் நம்ம எக்ஸாம்பிள் சொன்னோம் பார்த்தீங்களா, ஒவ்வொன்று ஜவஹர்லால் நேரு போட்டு இதெல்லாம் சொன்னோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே ஸ்டேட்டஸில் வந்துடும். இப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதில் வந்தது இது எல்லாமே. ஓகே, தென் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை லாட் ஆஃப் ஏஜென்சிஸ். ஓகேங்களா? நாட் ஜஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், தென் மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட். ஓகே, லாட் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் ஏஜென்சிஸ் வேர் இன்வால்வ்ட் இன் திஸ். ஓகேங்களா? ரைட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் தே ஹேவ் எஸ்டாப்ளிஷ்ட் Sagarmala Development Company. ஓகேங்களா? Sagarmala Development Company. Sagarmala Development Company. ஓகே, ஸோ இந்த கம்பெனி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it comes under Ministry of Shipping. ஓகே, ஸோ இந்த கம்பெனி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ the purpose itself to collect funds. ஓகேங்களா? to raise funds. ஓகே, ஃபண்ட் ரைஸ் பண்றது either through privatization or whatever it is. ஓகே, so the main goal it is to raise funds. Okay, then other one is National Sagarmala Apex Committee. So look over the projects. Okay, எங்க implementation பண்ணனும் இதெல்லாம் பார்க்கிறதுக்கு. So the Apex Committee. Okay, then funding ன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த கம்பெனி சொன்னோம் இல்லையா, அங்க இருந்து அவங்க திரட்டுற ஃபண்ட், அது போக லைக் பிரைவேட் ஃபண்ட்ஸ், we are involving private into it, PPP model. ஓகேங்களா? அது போக கவர்மெண்டோட பட்ஜெட்டரி அலோகேஷன், ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்டரி அலோகேஷன், ஸ்டேட் கவர்மெண்ட் பட்ஜெட்டரி அலோகேஷன்ஸ், தென் டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் இன்வால்வ்டு. ஸோ அந்த மினிஸ்ட்ரிஸ் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த அமௌண்ட்டை தே கேன் யூஸ் இன் திஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் Sagarmala. ஓகே, ரைட், தேங்க்யூ.